Hello friends, welcome to KamalisDiary. என்னங்க எல்லாரும் நல்லா இருக்கீங்களா? நானும் நல்லா இருக்கேன். ஸோ இன்றைக்கி பார்த்தீங்கன்னா 8வது ஹேர் மாஸ்க் பார்க்க போகிறோம். நம்மளோட 30 days ஹேர் க்ரோத் சேலஞ்சில் 8 மாஸ்க் வந்து போட்டாச்சு. ஸோ இது வரைக்கும் சேனலுக்குள்ளே பார்க்காதவங்க உள்ளே போய் பார்த்தீங்கன்னா தெரியும். பிளேலிஸ்ட்லேயும் நான் வந்து தனியாக டைட்டில் போட்டு கொடுக்குறேன், பார்த்துக்கோங்க ஒன்று ஒன்றா. ஸோ இது எல்லாத்தையுமே நீங்கள் ட்ரை பண்ணுங்கள். இதில் பக்கத்தில் வந்து நான் பிக்சர் அட்டாச் பண்ணுற பாருங்கள். இதே சேம் இடத்துல தான் இந்த ஃபோட்டோவை எடுத்தது ஒரு 2 வருஷம் முன்னாடி. ஸோ 2 வருஷத்துக்கு முன்னாடி என்னோடய முடி வந்து இந்த அளவுக்கு இருந்தது. இப்போ இந்த அளவுக்கு வளர்ந்து அப்படின்னா கண்டிப்பாக நம்மளோட ஹேர் கேர் ரொட்டீன் அண்ட் ஹேர் மாஸ்க்கு ஃபுட்டு இது எல்லாமே சேர்த்து தான். இன்றைக்கி போட போகிற 8வது ஹேர் மாஸ்கில் என்னென்ன இன்க்ரீடியண்ட்லாம் ஆட் பண்ணியிருக்கோம் அப்படிங்கிறத வாங்க போய் பார்க்கலாம். ஸோ இன்றைக்கி எடுத்துக்கிட்ட இன்க்ரீடியன்ட் பார்த்திங்கன்னா சியா சீட்ஸு. சியா சீட்ஸில் பார்த்திங்கன்னா நிறையா ஐரன், மெக்னீஷியம், பாஸ்பரஸ், ஜிங்க்கு, அதே மாதிரி பி விட்டமின்ஸ்லாம் அதிகமாக இருக்குது. ஒரு சீடில் இத்தனை விட்டமின்ஸா, இத்தனை அமினோ ஆசிட்ஸ், ஆன்டி ஆக்சிடென்ட்ஸ் இருக்குதா அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த சியா சீட்ஸ்க்கு இருக்குதுங்க. ஒரு 2 டேபிள் ஸ்பூன் நீங்கள் வந்து இன்டேக்காக எடுத்துக்கிட்டாலும் சரி, இல்லை 1 டீஸ்பூன் வந்து ஒரு வாரத்துக்கு எடுத்துக்கிட்டாலும் இந்த சத்துக்கள் எல்லாமே நமக்கு வந்து சேரும். இதில் பார்த்தீங்கன்னா நான் ஒரு டேபிள் ஸ்பூன் சியா சீட்ஸ் எடுத்துக்கிறேன். இந்த ஒரு டேபிள் ஸ்பூனே வந்து நமக்கு போதுமானது நம்மளோட ஹேர் மாஸ்க்கை ப்ரிப்பேர் பண்ணுறதுக்கு. இதை நீங்கள் ஓவர் நைட் ஊற வச்சாலும் சரி, இல்லாட்டி ஒரு 1 hour ஊற வச்சாலும் சரி, அது வந்து சீக்கிரமாக ரெடி ஆயிரும். இந்த சியா சீட்ஸை வந்து இன்டேக்காக தவறாமல் எடுத்துக்கோங்க. நம்ம வந்து செய்யக்கூடிய லட்டில், அதே மாதிரி நம்ம போடக்கூடிய ஸ்மூதியில், அந்த மாதிரி எல்லாத்துலேயுமே நம்ம சேர்த்துக்கலாம். நானுமே எங்கள் வீட்டில் வந்து சியா சீட்ஸில் ஸ்மூதி போடுறப்ப அதுக்குள்ளெல்லாம் நாங்கள் வந்து சேர்த்துக்குவோம். ரொம்ப டேஸ்ட்டாகவும் இருக்கும். நம்ம பேசில் சீட்ஸ் இருக்கு இல்லையா, அந்த மாதிரி தான் இருக்கும். சியா சீட்ஸ் இப்போ எல்லா இடத்துலையுமே கிடைக்குது, சூப்பர் மார்க்கெட்டு அந்த மாதிரி. ஸோ தொலைவி பாருங்கள், இல்லைன்னா இருக்கவே இருக்குது. அமேசானில் போட்டுருங்க. நீங்கள் போடுற எல்லா ஃப்ரூட் ஸ்மூதிலையும் வந்து நீங்கள் சியா சீட்ஸை ஆட் பண்ணலாம். இதை வந்து அப்படியே வந்து வெறுமனையாக ஒரு லெமனில் இல்லாட்டி ஜூஸில் வந்து கலக்கி குடிக்கலாம். பேசில் சீட்ஸ் மாதிரி தான் இருக்கும். ரொம்பவே வந்து கன்சியூம் பண்ணுறது ஈஸி தான். ஸோ ஒரு 2 டேபிள் ஸ்பூன் நீங்கள் சாப்பிட்டாலே அவ்வளோ சத்துக்கள் வந்து நமக்கு வந்து சேரும். ஐரன், மெக்னீஷியம், பாஸ்பரஸ், கால்சியம், ஜிங்க் அப்படின்னு ஏகப்பட்ட சத்துக்கள் இருக்குது. பி விட்டமின்ஸ் அதிகமாக இருக்குது. நம்மளோட முடி வளர்ச்சிக்கு பி விட்டமின்ஸ் வந்து ரொம்ப ரொம்ப முக்கியமானது. ஸோ இன்டேக்கை நிறைய கான்சன்ட்ரேட் பண்ணுங்கள். அவுட் சைடாகவும் இதை தடவரப்ப நமக்கு வந்து நல்ல ரிசல்ட்ஸ் கொடுக்கும். நான் பார்த்தீங்கன்னா சியா சீட்ஸு நிறையா டைம் வந்து ஹேர் க்ரோத்துக்கு வந்து யூஸ் பண்ணியிருக்கேன். முடியும் வந்து பயங்கர ஷைனிங்காக இருக்கும். இப்போ பார்த்தீங்கன்னா இதை வந்து நம்ம அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம். இதை அரைக்கிறப்ப கூட உங்களுக்கு திப்பியாக வராது. ஈஸியாக நல்லா ஸ்மூத் பேஸ்ட்டாக வந்துடும். பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி தான் வந்து அரைச்சி எடுத்துகிட்டு வந்தால் இருக்கும். ஸோ இப்போ வந்து இது கூட இன்னொரு இன்க்ரீடியன்ட் ஆட் பண்ண போகிறோம். என்னன்னு பார்த்தீங்கன்னா பனானா தான். ஸோ இந்த வாரத்துக்கு மெயின் இன்க்ரீடியன்ட் பார்த்தீங்கன்னா பனானா எடுத்துருக்கேன் இல்லையா. போன 7th மாஸ்கில் பனானா போட்டோம். இந்த ஹேர் மாஸ்க்லையும் பனானா போட்டுக்கோங்க. இதையே நான் ஸ்பெசிஃபை பண்ணி சொல்கிறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு வாரத்துக்கு 2 மாஸ்க் சூஸ் பண்ணிங்கன்னா அந்த 2 பொருளும் ஒரே மாதிரி இருக்கிற மாதிரி பார்த்துக்கிட்டிங்கன்னா அதோட பெனிஃபிட்ஸ் வந்து நமக்கு நல்லாவே கிடைக்கும். பனானாலேயும் நிறையா பாஸ்பரஸ் கண்டென்ட் இருக்குது. உங்களோட டேமேஜான ஹேரை வந்து ரிப்பேர் பண்ணுறதுக்கு இது வந்து ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அதே மாதிரி ஹேர் க்ரோத்துக்கு ரொம்பவே நல்லாயிருக்கும். இந்த மாதிரி பனானாலாம் நீங்கள் போடுறப்ப உங்களோட முடி வந்து ரொம்ப சாஃப்ட் அண்ட் ஸ்மூத் ஆயிரும். இப்போ வந்து இதை நம்ம வடிகட்டி எடுத்துக்கலாம். ஏன்னா சம்டைம் பனானாவில் வந்து அந்த பிளாக் கலர் சீடு இருக்கு இல்லையா, அதுக்கோசரம் தான் வடிகட்டுறேன். பட் நீங்கள் வந்து வடிகட்டாமையுமே வந்து யூஸ் பண்ணலாம் அப்படியே. ஸோ இதை வந்து ஜஸ்ட்டு உங்களுக்கோசரம் தான் நான் வடிகட்டுறேன். நீங்கள் வடிகட்டினாலுமே அங்கே எந்த திப்பியுமே இருக்காது. ஸோ இந்த மாதிரி ஒரு ஷால் யூஸ் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு வடிகட்டுறதுக்கு ரொம்பவே ஈஸியாக இருக்கும். ஸோ இந்த ஹேர் மாஸ்க்கை பொறுத்த வரைக்கும் நான் வந்து நிறைய ஃபோட்டோஸ் வந்து இது 8th ஹேர் மாஸ்க் இல்லையா, அதனால் நிறைய ஃபோட்டோஸ் அட்டாச் பண்ணுறேன். என்னோடய பழைய முடியெல்லாம் வந்து நீங்களே பாருங்கள். அப்போ தான் புதுசாக பார்க்குறவங்களுக்கு வந்து நம்ம வந்து இவ்வளோ ஹேர் மாஸ்க்கு, ஹேர் கேர் ரொட்டீன்லாம் பண்ணி முடி மறுபடியும் திரும்ப வளர்ந்துருக்கு அப்படிங்கிறது தான். ஸோ ஒரு ஸ்கூல் படிக்கிற பசங்களுக்கோ, காலேஜ் படிக்கிற பசங்களுக்கோ முடி வளர்கிறது வந்து ஆட்டோமேட்டிக்காக அவங்களோட க்ரோத்துக்கு வந்து இருக்கும். ஆனால் கல்யாணம் ஆகி, குழந்தை பிறந்து, டெலிவரி ஆகி ஒரு 10 வருஷம் கழிச்சியும் முடி வளருது அப்படிங்கிறது வந்து எனக்கு ஒரு பெரிய விஷயமா இருக்குது. அது ஒரு பெரிய விஷயமா இல்லையான்னு நீங்கள் கமெண்ட் செக்ஷன்லேயே சொல்லுங்கள். அதே மாதிரி சியா சீட்ஸும் நீங்களும் யூஸ் பண்ணியிருக்கீங்களா இதுக்கு முன்னாடி, உங்களுக்கு எப்படி இருந்திருக்கு அப்படிங்கிறதையும் கமெண்ட் செக்ஷனில் மறக்காமல் சொல்லுங்கள். ஸோ மற்றவங்களும் தெரிஞ்சுக்குவாங்க. அதுக்கு தான் நீங்கள் வந்து அந்த கான்வர்சேஷன் இருந்தால் தான் நல்லாயிருக்கும். ஏன்னா மோஸ்ட்லி நான் எல்லா கமெண்ட்டுக்குமே வந்து ரிப்ளை பண்ணிகிட்ருக்கேன். நான் அதை வந்து ஒரு கான்வர்சேஷன் பிளேஸாக வந்து நான் பார்க்குறேன். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா
பார்த்தீங்கன்னா இந்த ஹேர் மாஸ்க் வந்து ரெடி ஆயிடுச்சு. ஆனால் இது கூட இன்னொரு பொருளும் நம்ம சேர்க்க போகிறோம். இந்த ஹேர் க்ரோத்தில் பார்த்தீங்கன்னா மோஸ்ட்லி நம்ம எல்லா பவுடர்ஸும், அதாவது செம்பருத்தி பவுடர், செம்பருத்தி பூவோட பவுடர் எல்லாமே யூஸ் பண்ணியிருக்கோம். முருங்கை பவுடரை வந்து விட முடியுமா? முருங்கை பவுடர் வந்து அந்தளவுக்கு சத்தானது. அதில் இரும்பு சத்து அதிகமாக இருக்குது, ஃபோலேட் அதிகமாக இருக்குது. ஸோ இதை வந்து நம்மளோட ஹேருக்கு கொடுக்குறப்ப ஹேர் க்ரோத் வந்து ரொம்பவே நல்லாயிருக்கும். இந்த மாதிரி ஹாட் வாட்டராக இருக்குது எங்கள் ஏரியாவில், தண்ணி நல்லால, அது இந்த மாதிரி பிரச்சனைகள்லாம் இருக்கிறப்ப கண்டிப்பாக வந்து ஹேர் கேர் ரொட்டீன் பண்ணுறது மட்டும்தான் நம்மளோட ஹேரை வந்து நல்லா வளர வைக்கும். ஸோ அதே மாதிரி இதில் வந்து முருங்கையில் வந்து அவ்வளோ சத்துக்கள் இருக்குது. இது எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா நான் இது கண்டினியூவாக ஒரு 5-6 இயர்ஸாக வந்து போட்டுட்ருக்குறேன். அதோட பலன்கள் தான் என்னோட முடி வந்து இந்த அளவுக்கு வளர்ந்துருக்கு அப்படிங்கிற அந்த சைட் பிக்சரை அட்டாச் பண்ணி வைப்பாருங்க. அதில் வந்து உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். இதையும் வந்து நான் ஆட் பண்ணிக்கிட்டேன். இதை நான் மிக்சிலே ஆட் பண்ணியிருப்பேன். சரி, ஜஸ்ட் உங்களுக்கு வந்து நல்லா தெரியணும் விசிபிலிட்டிக்கு, அதனால தான் வந்து நான் இப்படி ஆட் பண்ணேன். உங்களுக்கு வந்து இந்த மாதிரி பவுட்ரு கலக்கிறது கஷ்டமாக இருந்ததுன்னா நீங்கள் வந்து மிக்சிலேயே போட்டு ஒரு அடி அடிச்சிட்டிங்கன்னா ரொம்பவே ஈஸியாக கலந்துரும். ஸோ நான் பார்த்தீங்கன்னா இதை மிக்ஸ் பண்ணிவிட்டு இதை தலையில் அப்ளை பண்ணி நம்ம வந்து ஒரு 45 to 50 மினிட்ஸ் வரைக்கும் வச்சுருக்கலாம். மறக்காமல் ஹேர் கேப் போட்டுக்கோங்க. ஸோ ஒருத்தர் கேட்டிருந்தாங்க ஹாட் டவல் பாத், அந்த இது வந்து ஹாட் டவல் வந்து எப்படி கட்டுறதுன்னு. ஹாட் டவலில் கை பொறுக்கிற சூட்டில் விட்டுட்டு நல்லா புழிஞ்சிட்டு தலையில் வந்து சுற்றி வச்சுருங்க. ஒரு 45 மினிட்ஸ் நீங்கள் வச்சுருந்தாலுமே நல்லா தான் இருக்கும். ஸோ இது ஒரு 45 மினிட்ஸ் வச்சுருந்துட்டு அதுக்கப்புறம் நான் வந்து ஷாம்பு போட்டு வாஷ் பண்ணிக்கிட்டேன். ஸோ அதுக்கப்புறம் என்னோடய ஹேர் எப்படி இருந்தது அப்படிங்கிறத பாருங்கள். ஸோ இதோட நான் 2-3 பிக்சர்ஸ் வந்து நான் உங்களுக்கு அட்டாச் பண்ணி காட்டுறேன். ஸோ எந்த அளவுக்கு முடி அடர்த்தியாகவும் இருக்குது, அதேமாதிரி நீளமாகவும் வளர்ந்துருக்கு அப்படின்னு பாருங்கள். என்னோடய பழைய லென்த்தை டச் பண்ணுறதுக்கு இன்னும் கொஞ்சம் தான் இருக்குது. ஸோ அந்த கொஞ்சத்தை வந்து இன்னும் கொஞ்சம் நாளில் வந்து நான் ரீச் பண்ணிடுவேன்னு நினைக்கிறேன். மேபி நடுப்புற ஒரு 4 தடவை நான் வந்து கட் பண்ணிட்டேன் ஹேர். அந்த 4 தடவை கட் பண்ணாமல் இருந்திருந்தேன்னா கண்டிப்பாக அந்த ரீச் வந்திருக்கும். ஸோ நீங்களுமே வந்து இந்த டிஃப்ரென்ஸ்லாம் பார்த்துட்டு எனக்கு கண்டிப்பாக கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். அப்புறம் வந்து இந்த 8th ஹேர் மாஸ்க் இல்லையா, ஸோ 8 ஹேர் மாஸ்க் நம்ம போட்டுட்டோம். இந்த 8 ஹேர் மாஸ்க்கை வந்து வாரத்துக்கு 2 ஹேர் மாஸ்க்காக சூஸ் பண்ணி நீங்கள் போடலாம். ஸோ இது வந்து 1 மந்த் சேலஞ்சாக எடுத்துகிட்டு எனக்கு வந்து சொல்லுங்கள். நான் மொத்தம் 10 ஹேர் மாஸ்க் கொடுக்குறேன் அப்படின்னு. அந்த 9வது 10வது வந்து ரொம்ப ஈஸியாக இருக்கும். அதையும் வந்து அடுத்தடுத்த வீடியோவில் நான் போடுறேன். ஸோ அடுத்த செவ்வாய், அடுத்த வியாழன் அந்த வீடியோவில் வந்து நான் கொடுத்துருவேன். ஸோ இது எல்லாத்தையுமே வந்து ஒரு 1 மந்த் ட்ரை பண்ணி பாருங்கள். இல்லாட்டி நீங்கள் 2-3 மாதம் கூட இதையே வந்து கண்டினியூ பண்ணலாம். எப்பயுமே வந்து ஒரு மாஸ்க்கு எடுத்துக்கிட்டிங்கன்னா அதை வந்து தொடர்ந்து நம்ம போடுறப்ப தான் அதோட ரிசல்ட்ஸ் வந்து நல்லாவே தெரியும். இப்போ பார்த்தீங்கன்னா நான் உங்களுக்கு டிப்ஸ் சொல்கிறதுக்கோசரம் இதெல்லாம் நான் சொல்லிகிட்ருக்கேன் இல்லையா. ஆனால் நான் வந்து என்னோடய முடியை வளர வைக்கிறதுக்கு, என்னோடய டெலிவரிக்கு அப்புறம் போன முடியை வந்து மீட்டெடுக்கிறதுக்கு இந்த மாதிரி நான் சூஸ் பண்ணிக்குவேன். ஒரு மாதத்துக்கு இத்தனை மாஸ்க்கு அப்படின்ட்டு. ஸோ அதை வந்து நான் தொடர்ந்து போடுவேன். அந்த மாதிரி தொடர்ந்து போடுறப்ப தான் எனக்கு வந்து அந்த ரிசல்ட்ஸு வந்து தெரிஞ்சுது. நிறைய பேர் கமெண்ட் செக்ஷனில் டவுட்ஸ் கேட்குறீங்க. எல்லாத்துக்குமான ஆன்சர் பார்த்தீங்கன்னா சேனலுக்குள்ளாரையே இருக்குது. எல்லா வீடியோஸும் உள்ளார இருக்குது. 3-4 வருஷமாக போட்டுட்ருக்கோம் இல்லையா. ஸோ ஒன்று எக்ஸ்ப்ளோர் பண்ணி பாருங்கள். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காம நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. Thanks for watching. Don't forget to subscribe to KamalisDiary.